rattle snake. Rat snake. Wow. Good morning. சுட சுட இட்லிஸ் அண்ட் சட்னி ரெடி. ஸோ இன்றைக்கி Thursday, மணி இப்போ 7:15 பாருங்கள். 7:15 ஆயிடுச்சு. விஹான் கிளம்பிட்டான். அத்தர்க்கு இன்றைக்கி ஸ்டடி ஹாலிடே. ஸோ விஹானுக்கு லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பேக்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுனா வீட்டில் சாப்பிட்டான், பட் ஒரே ஒரு இட்லி அவனுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு. லஞ்சுக்கு வந்து விஹானுக்கு நமக்கும் லஞ்ச் வந்து கேபேஜ் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் நார்த் இண்டியன் ஸ்டைலில் ஒரு சப்ஜி பாருங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம். இது வந்து ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு மசாலா போட்டிருக்கு, அதனால தான் அந்த ப்ரௌனிஷ் கலராக தெரியுது. அண்ட் இது வந்து லெமன் ரைஸ். ஒயிட் ரைஸ் வந்து நான் மத்தியானமாக ஒரு 12 மணி போல் சூடாக வச்சுருவேன். பாருங்கள் லெமன் ரைஸ். இதுதான் விஹானுக்கும் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன் லஞ்ச். ஸோ இதுவும் ரெடி. நேற்று நம்ம வீட்டில் பாம்பு வந்துருச்சு. வீட்டிலனா வீட்டுக்கு வெளியில். விஹான் கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. இந்த ஷூஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து போட சொல்கிறேன், ஏன்னா நம்ம வீட்டில் பாம்பு வந்துச்சு கரெக்டாக அந்த இடத்துல பாம்பு. ஓகே, ஸோ நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்படி. பச்சை மிளகா நேற்று ஃபுல்லும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். 1, 2 இன்னும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இப்போது. ஸோ இங்கே உள்ளே இன்னும் பாம்பு இருக்கோ என்னவோ, ஏன்னா குட்டி பாம்புனாக்கா அம்மா பாம்பும் இருக்கும். ஸோ அது இன்னும் கூட நிறைய குட்டி இருக்கிற சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக. ஸோ இது வந்து நேற்று அரைச்ச சட்னி. வேர்க்கடல் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி. ஸோ விஹான் அத்தர்வு இன்னும் எந்திரிக்கல. ஸோ விஹான் என்ற அம்மாவும் அத்தர்வும் இன்னும் படுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் என்னோடய வேலை டன்னு. இப்போது ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. விளக்குறதுக்கு பாத்திரம் சிங்கில் போட்டாச்சு. லக்ஷ்மி 10 மணி போல் வருவாள். இது வந்து சோப்ட் பாதாம் அம்மாக்கு. ஸோ கிச்சன் வந்து தொடச்சிட்டாக்கா வைண்ட் அப் பண்ணிடலாம். வேலை டன்னு. அதில் மட்டும் கொஞ்சம் காய்ச்சின பால் இருக்குது அம்மாவுக்கு ஹார்லிக்ஸ்க்கு. முடிச்சாச்சு எல்லாம். கிச்சன் வைண்ட் அப்பு தொடச்சாச்சு. ஸோ இது இங்கே வச்சுருவோம். இடுக்கி இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, ஆனால் அம்மா வந்து இதுதான் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறாங்க. இடுக்கி. எல்லா டேபிள் எடுத்து வச்சாச்சு. அத்தருக்கு அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட். பாருங்கள் மணி இன்னும் 8 கூட ஆகலை. பியூட்டிஃபுல் ஈவினிங். மழை பெய்யலை இன்றைக்கி. நேற்று இந்த டைம்க்கெல்லாம் நல்ல மழை. குட் ஈவினிங். மறுபடியும் வெல்கம் பேக். மறுபடியும் ரீஷேவ் பண்ண கிளம்பியாச்சு. ஸோ இனியோட 10 நாள் ஆகுது. ஸோ ரீஷேவ் எதனால் பண்ணுறது வந்து என்னோட முடிவு, பர்சனல் முடிவு. நிறைய பேர் அது என்ன அப்படி ஒரு அதில் ஆனந்தமோ தெரியல. பட் இதை வந்து நான் யாருக்காக பண்ணல, எந்த கமெண்ட்ஸ் படித்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மோட்டிவேட் ஆகி அப்படியெல்லாம் கிடையாது. நானாக பண்ணணும்னு நினச்சாதான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. ஸோ இது வந்து 100, 200, 1000% என்னோட பர்சனல் டிசிஷன். ஸோ எங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்லருக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம நார்மல் போடுற vlog விட இந்த மொட்டைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால் போதும். அவ்வளோ இதுக்குன்னே ஒரு தனி கேங் இருக்காங்க போல். ஸோ அப்படி இதில் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கு. ஸோ எல்லாம் இப்பயே பாருங்கள் நல்லா பிளாக்கிஷ் இது தெரியுது. ஸோ ரீஷேவ் பண்ணோன்னா நான் இப்போ எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது. ஸோ இப்போ வீக் 2ல் இருக்கும். இது 2வது வாரம் இல்லையா? ஸோ அடுத்த வீக் போகும்போது இன்னும் கொஞ்சம், அதாவது எனக்கு மைண்ட் செட் போயிடும். அந்த மூடு இருக்கும் போது, அந்த மைண்ட் செட் இருக்கும் போது இப்போயே நான் பண்ணிடணும். அண்ட் இதுதான் பர்ஃபெக்ட் டைம். அந்த 1 to 2 வீக்ஸ்க்குள்ளே பண்ணணும். இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்துச்சுன்னா எனக்கே அந்த இது போயிடும், பண்ணக்கூடாதுன்னு வந்துடும்.
ஸோ ஏன் பண்ணக்கூடாதுன்னு கூட என்கிட்ட எந்த சாலிட் காங்க்ரீட் ரீசன் இல்லை. ஸோ இப்போயே நல்லா தெரியுது, நல்லா அந்த பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் தெரியுது நல்லா ஒரு மாதிரி. ஸோ ரீஷேவ் பண்ணுறதுனால அதுவும் நான் எதுவுமே அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் உல்ட்டா ஷேவ் பண்ணுங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்கள், எனக்கு அதெல்லாம் நான் கேட்டது கேள்விப்பட்டது கூட இல்லை. நான் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். ஏன்னா நிறைய பார்லரில் ஷேவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ நான் சொல்லிவிட்டு ஆல்ரெடி எனக்கு வந்து மொட்டை, இது வந்து செகண்ட் மொட்டை பண்ணுறீங்களா, ஓகே அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. ஸோ போய் பார்ப்போம். அண்ட் இதை டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி பீஸி. அண்ட் ஐப்ரோஸும் பண்ணணும், எனக்கு பெடிக்யூரும் பண்ணணும். பெடிக்யூர் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு வருவோம். This is what, cream or foam or soap? This, so cream. Kid was coming for the head shape. Oh. Seriously, I thought that only. Oh, you didn't thought. Oh. குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே, கிளம்பியாச்சு தம்பி வீட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நேராக அம்மா அப்பாவை பிக் பண்ண போகிறோம். நாங்கள் 3 பேர் பசங்க ஸ்கூல் போயாச்சு. ஸோ இப்போ நானே என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் மாமியார், நாங்கள் 3 பேர் கிளம்பி என்னோடய அம்மா அப்பாவை பிக் பண்ணி நேராக வந்து என்னோடய சிஸ்டர்-இன்-லா அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறோம். அவங்கள பார்த்துட்டு நேராக தம்பி வீட்டுக்கு வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு அப்புறம் வரோம். இப்போ பாருங்கள் மணி 10 ஆகிட்டுருக்கு. ஸோ லக்ஷ்மி வந்திருக்கா, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. ஸோ வெயிட்டிங்கு. ஸோ அவள் பாத்திரம் விளக்கி முடித்த உடனே கிளம்ப வேண்டியது தான். ஸோ இது வந்து நேற்று தான் ஷேவ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. அங்கே கோயிலில் ஷேவ் பண்ணதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ். இது வந்து பார்லர் இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நல்லா நேற்று 2 hours ரிலாக்ஸேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிச்சுட்டு த்ரெட்டிங்கும் பண்ணியாச்சு, ஐப்ரோஸ் முடிச்சுட்டு நல்லா பெடிக்யூர். ஆஹா. ஸோ ரொம்ப நாளாக எவ்வளோ ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும் நான் பெடிக்யூர் பண்ணி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி இட்லி தக்காளி சட்னி தான். நேற்று இட்லி தக்காளி சட்னி டிஃபனுக்கு, இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி. ஆனால் தக்காளி சட்னியில் கொஞ்சம் வேரியேஷனு. மசூர் தால் புலாவ் லஞ்சுக்கு, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு. ரொம்ப டக்குன்னு முடிக்கிற மாதிரி இதுதான் ஒரு ரெசிபி, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியாச்சு, அம்மாவோட ரெசிபி மசூர் தால் புலாவ். ஸோ இதுதான் கும்பகோணம் பேக். ஸோ கும்பகோணம் பேக் இது தம்பிக்கு, இது எனக்கு. க்யூட், எல்லா ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகிடும். இன்னும் நான் டேக் கூட ஓப்பன் பண்ணல. இதெல்லாம் கொஞ்சம் வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் இதில் வந்துடும். என்னோடய குட்டி பர்ஸ் கூட இதுக்குள்ளே வந்துடும். ஆமாம். அப்போ லக்ஷ்மி வந்து ஃபுல் பாத்திரம் கழுவி கொடுத்துட்டா, இல்லைன்னா சாயங்காலமாக வர சொல்லலாமான்னு. ஸோ இந்த வேலை டன்னு. வாட்டர் பாட்டில் లేలే మేము రేపు వస్తాము అన్నారు.
సిమ్ కదా అదే రోడ్లో பச்சடி மம்மிக்கு தான். வண்டியிலேயே நல்ல ஒரு தூக்கம். 2.5 மணி நேரம் எங்களுக்கு இப்போ ரீச் ஆகிறதுக்கு. வர வழியில் அம்மா ட்ராப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பார்சல். ஸோ மத்தியானம் நல்ல ஹெவி வெஜிடபிள் பிரியாணி, நல்லா சுட சுட உளுத்த வடை, அப்புறம் வந்து எல்லா பார்சல் வந்திருக்கு. ஸோ நைட்டு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அப்புறம் வந்து பச்சடி, ஒயிட் ரைஸ், தயிர், இது வாழைப்பூ ஃப்ரை, தேங்காயெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் முட்டை ரோஸ்ட்டு. ஸோ நிறைய. ஸோ அப்புறம் வந்து இன்னும் கூட இது எதோ இருக்குது. இது இன்னும் பிரித்து கூட பார்க்கல பேக்ஸு. இப்போ மணி 6. விஹானை வந்து கொஞ்சம் நல்லா சூடாக டீ போட சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே 10-10:30 மணிக்கு கிளம்பணும். மணி 6 ஆகுது. ஸோ இது வந்து அம்மாவுக்கு புடவை வச்சு கொடுத்தாங்க என் மாமியாருக்கு. என்னோடய அம்மாவுக்கு என் மாமியாருக்கு 2 பேருக்கும் பாருங்கள். ஸோ என் மாமியாருக்கு ஃபேவரட் கலர் வந்து பச்சை 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 புடவை. எனக்கு வந்து ஒரு காயின், சில்வர் காயின். இது என்ன இருக்குது? ஸோ விஹானை வந்து டீ போட ரிக்வெஸ்ட் accepted. விஹான் டீ ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டா பாருங்கள். மக்கானா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மசாலேதார் மக்கானா. இப்போ நைட்டு டின்னருக்கு லைட்டாக ஜுகாட் அரேஞ்ச்மெண்ட் டின்னர். காலையில் இது பாருங்கள் ரைஸ் இருக்குது. இது வந்து இன்னும் நம்ம வீட்டில் யாருமே சாப்பிடல, பசங்க மட்டும் தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது எப்படியோ மிச்சம் இருக்கும். இப்போது எல்லாருமே கர்ட் ரைஸ் சாப்பிட்ற கிரேவிங்கில் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுட்ருக்கேன். இது பசங்க காலி பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து என் சிஸ்டர்ல கொடுத்தது. கொஞ்சம் வெந்தயம் குழம்பு இருக்குது. இதை நான் சூடு பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ பாருங்கள் விஹான் நல்லா சூடாக டீ போட்டு கொடுத்தான். டீ குடிச்சிட்ருக்கேன். சைட் பை சைடு ரைஸ் வச்சுட்டேன் டக்குன்னு. யூஸ்வலாக நான் ஊற வச்சு தான் ரைஸ் வடிப்பேன். இன்றைக்கி அப்படியே வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு இன்றைக்கி கூலி படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கணும். நாங்கள் தான் தேட்டர்லேயே போய் பார்க்கலையே. ஹஸ்பண்டும் விஹான ஊரில் இல்லை. அது 18+ மூவின்னு சொல்லும் போது என்னால் அதர்வை கூட்டிகிட்டு போக முடியல தேட்டருக்கு. ஸோ மாமியார் பார்த்துட்டாங்க நேற்று. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, நாளைக்கு பசங்களுக்கு லீவு. ஸோ இன்றைக்கி வந்து சீக்கிரமாக டின்னர் முடிச்சுட்டு கூலி மூவி பார்க்குற பிளான். நான் விஹானுக்கு வந்து எனக்கு டபுள் டீ போட சொன்னேன். 2 கப்பு டீ. ஸோ 1 கப்பு முடிச்சுட்டு 2வது கப்பு குடிச்சிட்ருக்கேன். டேஸ்டி. இந்த லோக்கா படம் ரிலீஸ் ஆகிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். என் தம்பியும் சொல்லிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு மூவி கூட பார்க்கலாமா, இப்போ கூட கூட்டிகிட்டு போய் பார்க்கலான்னு. ஸோ டிக்கெட் கிடைக்குமோ என்னன்னு தெரியல. வீக்கெண்டு பார்சல். இது வந்து பிரெட் பாக்ஸு. போன வாட்டி ஒன்று ஆர்டர் பண்ணி நல்லாவே இல்லை. ஐயோ, அவ்வளோ கலர் எல்லாம் நல்லா இருந்துச்சு, பட் ஃபங்க்ஷனாலிட்டி 0. லிட்டை க்ளோஸ் பண்ணால் மூட முடியல, கோணமானையாக இருந்துச்சு. சரி, ஹோம் சென்டரில் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் ஹோம் சென்டர் எங்கே, அது வந்து ஆன்லைனில் கிடச்சா வாங்கலான்னு பார்த்தேன். பட் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒயிட் கலர் தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் இந்த கலர் பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் கலருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நைஸ், அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படின்னு பார்க்கணும். இது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அதாவது டெப்த்து பாருங்கள், நல்லா பெரிய சைஸு. அதர் வந்திருக்கான் போல் இருக்க டியூஷன். இது கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள். டின் டப்பா. கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதர் ஃப்ரெண்ட்ஸு வீக்கெண்டு 4 நாள் இவங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் வேறு. ஸோ ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த கலர் எல்லாம் கொஞ்சம், இது ப்ளூ. ஸோ சேர்ந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கலர் கோஆர்டினேட்டட் லுக் வருது. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு இருக்கும். ஸோ ப்ரெட்டு வச்சிடலாம். ப்ளஸ் நமக்கு இவ்வளோ இடம் இருக்கும். ஸோ 2 பேக்கெட் ப்ரெட்டு. ஸோ எதுனா ரேண்டமாக எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்கும் பேக்கெட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். வா இங்கே வா. இங்கே கூலி நம்ம ஃபேமிலியோட பார்க்கலான்னு பேசணும். ஐயோ, ஐம் ஆஸ்கிங் இல்லை, ஐம் டெல்லிங் யூ தட் டோன்ட் ஆஸ்க் மீ. ப்ரைம் வீடியோவில் யார் வீட்டில் பார்க்குற பிளானா? ஓகே, அப்ரூவ்ட். நல்லா இருக்குது, ஹாப்பி. இதோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு கம்மி, 900 சேஞ்ச் ஏதோ. நான் அதை எடுக்க போ, நான் கிட்ட கேள்ப்போ, எனக்கு மைண்ட் வேலை செய்யலை. நௌவா டின்னர் டைம். சாப்பிட்டு போயிட்டோம். ராரா நைஸ். நோ
இப்படி கூட வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல், அதி சுந்தர். இப்படி வச்சா இன்னும் பெட்டராக தோணுது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து சில ஐட்டம்ஸ் வந்து நமக்கு டக்குன்னு ப்ராப்பராக எவ்வளோ நல்லா பாருங்கள். கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதே மாதிரி இதோட ஃபங்க்ஷனாலிட்டி, சைஸ், ஹைட்டு. ஸோ நம்ம வீட்டில் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேக்கெட்டாக அதில் ப்ரெட்டு பேக்கெட்டு தான் மெயின். ஸோ எப்போவுமே இருக்கும், அதை நான் உள்ளேயும் வைக்க மாட்டேன், எப்போவுமே வெளியில் தான் இருக்கும். அதே மாதிரி கலர் பாருங்கள் எவ்வளோ நல்ல கலர், நல்ல ஒரு டீலிஷ், ப்ளூவிஷ், கிரேஷ், அந்த மாதிரி ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் கலர். அத்தர்வுக்கு வீக்கெண்டில் அது லாங் வீக்கெண்டாக பிளான் இல்லாமல் இருக்குமா. இது ஸ்டடி ஹாலிடேஸ் வேறு சருக்கு. இது பாருங்கள் நல்லா இது கேஸ்கெட் மாதிரி ரப்பர் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு புல் பண்ண வேணாம், ஈஸியாக புல் பண்ணிடலாம். அதே மாதிரி நல்ல ஒரு அளவுக்கு ஏர் டைட்டாக இருக்குது. ஸோ இதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத் ஃபினிஷு, நல்லா ஹெவியான ஒரு லிட்டு, வுட்டன் லிட்டு. இது எவ்வளோ நாளெல்லாம் ஆதி காலமாக இது என் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஃபைனலாக உருப்படியான ஒரு பிரெட் பாக்ஸ் நமக்கு செட் ஆகிருக்கு. லவ்விங் இட். எனக்கு அந்த கலர் அவ்வளோ பிடிச்சிருக்கு. முடிஞ்சு போச்சு. நைஸ்லோ. நான் இப்போ வந்து இந்த கெட்டில் வந்து இங்கே இருந்துச்சு, ஓகே, அண்ட் ரைஸ் குக்கர் இங்கே இருந்துச்சு. ஸோ கெட்டில் இங்கே போட்டுட்டு ரைஸ் குக்கர் அங்கே வச்சுட்டேன் பக்கத்தில். ஸோ லைக் எவ்வளோ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக கலர் மேட்ச் ஆகிருக்கு. ஆஹா, ஏ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், குட் நைட். என்ன பண்ணுறேன்.